இப்ராஹிம் நபி அவங்க வந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அப்போ ஒரு வார்த்தை இப்ராஹிம் நபி வந்து சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? அது சரியாக நம்பவில்லை. இருக்க ஒரு மண்ணல்லா ஹஸ்பண்ட் அல்லா இருக்கா, அல்லா பாதுகாப்பா என்ன அல்லா வந்து சொன்னதும் போடுமா. இந்த துல்ஹஜுடைய மாதத்தில் 9ஆம் தேதி ஒரு நோன்பு ஒன்று வைப்போம். அந்த நோன்புடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லுது. அரஃபானும். மாஷா அல்லா, அல்லா கிருபி. ஹஜ்ஜு பெருநாள் நம்ம கொண்டாடுறோம்ல, அது நம்ம எதுக்காக கொண்டாடுறோம், எந்த நோக்கத்துக்காக கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா? ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுறது நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க மகனை வந்து குர்பானி கொடுக்குறப்போ நல்லா ஆடை இறக்குனாங்க. அதனால இந்த குர்பானி கொடுக்குறாங்க தானே. இப்ராஹிம் நபியோடைய மகன்கள் பெயர் தெரியுமா? இஸ்மாயில் நபி, இசாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியோடைய மனைவி பெயர் ரைவாமா, ஆஜராமா. இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டாங்கல்ல, அப்போ அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? நல்லா என்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னது. ஹஜ்ஜுடைய பெருநாள் அப்போ ஒரு நோன்பு நம்ம நோட்போம். அந்த நோன்புடைய பேர் என்னன்னு தெரியுமா? ஆசுரா நோம்பு. அரஃபா. அரஃபா நோம்பு அந்த 9ஆம் நாள் வைக்கிறோம்ல, அது ஆசுரா நம்புவாங்க. அது அரஃபா நோம்பு தானே. ஜஸாக்கல்லாஹ். நம்ம ஹஜ்ஜு பெருநாள் வந்து கொண்டாடுறோம்ல, அது எந்த நோக்கத்திற்காக நம்ம கொண்டாடப்படுறது? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை வந்து இறைவனை தாண்டி பலியிட போனாங்க. ஸோ அந்த தியாகத்தினுடைய ஒரு இப்படி சொல்ல தியாகத்தை போற்றக்கூடிய கண்டி நம்ம வந்து இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுறோம் நான் நினைக்கிறேன். அதை தான் நான் கருதுகிறேன். அதை ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை கூடுதலாக தகவல் இருந்தாலும் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். இப்ராஹிம் நபி அவங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டாங்கல்ல, அப்போ அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? அஸ்புனுல்லாஹ் நியாமல் வக்கீல் நியாமல் மௌலா நியாமல் நசீர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய அர்த்தம் தெரியுமா? அல்லாதே எனக்கு போதுமானவன் அப்படின்ற மாதிரி அதனுடைய அர்த்தம் நினைக்கிறேன். இப்ராஹிம் நபி வந்து எந்த காரணத்திற்காக வந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டாங்க? சிலைகளை வணங்க சொன்னதை மறுத்தாங்க. அப்புறம் அந்த நம்ரூத் மன்னனுடைய அவனை வந்து இறைவனை ஏற்றுக்க சொன்னாங்க. அதனால் இவர் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றனால சொன்னாங்க நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இந்த ஹஜ்ஜு பெருநாள் நம்ம கொண்டாடுறோம்ல, அது எதுக்காக கொண்டாடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? சரியாது. உங்களுக்கு? ஹஜ்ஜு பெருநாள் வந்து நம்ம பக்ரீத் கொண்டாடுற மாதிரி தான். அது எதுக்காக கொண்டாடுறோம்? எதுக்காண்டி கொண்டாடுறோம்னா நம்ம ஹஜ்ஜிக்கு போகணும், கொள்ளணும், நல்ல கிட்டலாம் இருக்காதுல்ல, அதுதான் மெயினாக சொல்லுவைக்கு தான் கொள்ளாரு. இப்ராஹிம் நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஹஜ்ஜு பெருநாள் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா? அல்லாவோட கிருபையில ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுறது வந்து இப்ராஹிம் நபியை வந்து தன்னுடைய மகளை இஸ்மாயில் நபியை பழிவிடுற மாதிரி கனவு பண்ணிட்டாங்க. மனைவிட்ட சொன்னாங்க, மனைவி ஒத்துக்கிட்டாங்க, பிள்ளைங்க ஒத்துக்குச்சு. அதை கூட்டிக்கிட்டு மேலே மலை மேலே போனாங்க. மலை மேலே போய் பிள்ளைய பலி கொடுக்குற நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஆட்டை இறக்கிட்டான். ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை வந்து அவங்க பலி கொடுத்தாங்க. அதனால நம்ம ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுறோம். ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்குறோம்.